Hello students, welcome back to you all to our online classes provided by Best Learning Center, and this is Mohammed who has bring today's current affairs of May 8, 2020. Okay, let us start the session. First question. First question என்ன கேட்குறாங்கன்னா, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய டிவைஸஸ் யூஸ் பண்ணி, சரிங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 71 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து என்ன ஏஜ் குரூப்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஏஜ் குரூப் கேட்குறாங்க. ஏஜ் குரூப் வந்து 5 and 11, பிட்வீன் 5 and 11 இருக்கிற சில்ட்ரன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸோ இதுக்காக தான் இந்த இன்டர்நெட் மொபைல் அசோசியேஷன் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக, சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி ஹாஸ் இன்க்ளூட் வித் ஸ்டேட். ஸோ எந்த ஸ்டேட் வந்து ஐஎம்டி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க வெதர் ஃபோர்காஸ்ட்காக, சரிங்களா? ஸோ வெதர் ஃபோர்காஸ்ட்காக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வெதர் ஃபோர்காஸ்ட்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வானிலை ஆய்வு, ஸோ முன்கூட்டியே நமக்கு வானிலை ஆய்வு நமக்கு மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், சரிங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணலை. ஸோ இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியாலஜிக்கல். ஸோ ஆக்சுவலாக ஐஎம்டின்றது இது வந்து ஒரு ஏஜென்சி. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்கு கீழே வருது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதனுடைய மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெட்டீரியாலஜிக்கல் தான். ஸோ மெட்டீரியாலஜிக்கல், ஸோ வானியல் சார்ந்த விஷயங்களை வந்து செய்கிறது எங்களுடைய ஒர்க்கு. ஸோ வெதர் ஃபோர்காஸ்டிங், சிஸ்மாலஜி இது எல்லாமே பண்ணுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்கு கீழே வருது. அண்ட் ஃபோர்காஸ்டிங், சிஸ்மாலஜி, வெதர், இதுதான் எங்களுடைய மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுதான் எடுத்திருக்காங்க. ஸோ ஐஎம்டிக்கான டைரக்டர் வந்து டாக்டர் மிருத்யுஞ்சே மொஹபத்ரா. ஸோ இதுக்கான ஐஎம்டிக்கான டைரக்டர் வந்து டாக்டர் மிருத்யுஞ்சே மொஹபத்ரா. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்கான யூனியன் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்வர்தன். ஸோ மினிஸ்டர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்கான மினிஸ்டர் எர்த் சயின்ஸ் மினிஸ்டர் வந்து ஹர்ஷ்வர்தன். ஓகே, ஸோ மினிஸ்டர் வந்து ஹர்ஷ்வர்தன். சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் டே இஸ் கமமரேட்டட் பை யுனைடெட் நேஷன்ஸ் எவ்ரி இயர் அஸ் வேசக் ஆர் தி டே ஆஃப் ஃபுல் மூன் கேட்குறாங்க. ஸோ இது வந்து முழு நிலவு நாள் அல்லது வேசக் அப்படின்ற இந்த நாளை குறிப்பிட்றாங்க. ஸோ இந்த நாள் வந்து என்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து May 7 அன்னைக்கு அனுசரிக்கப்படுது. Government of India is implementing recently a new agro MSME policy in which of the following areas? இந்திய அரசு சமீபத்தில் ஒரு புதிய வேளாண் எம்எஸ்எம்இ கொள்கையை செயல்படுத்துகிறது அப்படின்னா, ஸோ எந்த ஏரியாஸ்லன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஏரியாஸில் எம்எஸ்எம்இ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ட்ரைபல், ஃபாரஸ்ட், அக்ரிகல்ச்சர், ஸோ 4துலேயுமே பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடலாம் நம்ம. 5th ஆப்ஷன், ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்றது வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கான மினிஸ்டர் ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் enterprises. Which of the following state is launching recently a Ayush Kavach application for Ayurveda and Yoga prescription? ஆயுர்வேதா மற்றும் யோகா மருந்துகளுக்கான ஆயுஷ் கவாச் விண்ணப்பத்தை சமீபத்தில் தொடங்கும் மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து உத்தரப்பிரதேஷ், யூபி. ஸோ இது வந்து இந்த ஆயுஷ் கவாச் அப்படின்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு கீழே வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் ஸ்ரீபாத் எஸ்ஓ நாயக். ஓகே, ஸோ
வாட் இஸ் தி நேம் ஆஃப் ஈரான்ஸ் நியூ கரன்சி? ஸோ ஈரான் வந்து புதிய கரன்சியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய கண்ட்ரியில். ஸோ அதுக்கான நேம் என்னன்னு கேட்குறாங்க. நேம் வந்து தோமான். தோமான் வந்து கரன்சியோட நியூ நேம். பாருங்கள், ரீசெண்டாக நியூஸில் பேசப்பட்ட ஒரு கேஸ் ட்ராஜடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து கேஸோட இம்பேக்டால் நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க, நோய்வாய்ப்பட்டாங்க. ஸோ நிறைய கேசஸ் ஹேப்பன் தர். ஸோ கேஸ் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் லீக் ஆனதுனால ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அது எந்த ஸ்டேட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம இந்தியாவில் விசாகப்பட்டினம், இட் இஸ் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ். ஸோ வாட் இஸ் தி டோல் ஃப்ரீ நம்பர் டு அசஸ் ஆரோக்கியா சேத்து ஐவிஆர்எஸ் சர்வீஸ் கேட்குறாங்க. ஸோ ஆரோக்கியா சேத்து ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு மொபைல் ஆப்பு டு மானிட்டர் கோவிட்-19க்காக கேசஸ்க்காக ஸோ ரிலீஸ் பண்ண ஒரு ஆரோக்கிய சேத்து ஆப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து 1921 1921. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரீஸ் அஷ்யூர் டு கிவ் ஃபாரின் ஃபைம்ஸ் ஈக்குவல் ஆக்சஸ் டு கவர்மெண்ட் சப்போர்ட் பாலிசிஸ் கேட்குறாங்க. அதாவது அரசாங்க ஆதரவு கொள்கைகளுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் சமமான அணுகலை வழங்க பின்வரும் நாடுகளில் எது உறுதி அளிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த கண்ட்ரி வந்து ஃபாரின் ஃபைம்ஸுக்கு கவர்மெண்ட் பாலிசிஸ் கொடுக்கறதுக்கு வந்து உறுதி அளிக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து சைனா. விச் நேஷன் ஹேஸ் ரீஓப்பன் இட்ஸ் மாஸ்க் ஃபார் பப்ளிக் ப்ரேயர்ஸ்? ஸோ பப்ளிக் ப்ரேயர்ஸ்க்காக முஸ்லீம் மாஸ்க் வந்து எந்த கண்ட்ரியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க க்ளோஸ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பங்களாதேஷில். ஸோ பிரிட்டன்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டேட்ஸில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. This state government has allowed 12-hour shift for factory workers till June 30. ஸோ ஒரு நாளைக்கு 12 மணி நேரம். ஸோ யூஸ்வலாக 7 to 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க்கர்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஷிஃப்ட் மாற்றிருக்காங்க டில் June 30 வரைக்கும். ஸோ இந்த இயரில். ஸோ அது வந்து எந்த ஸ்டேட்லன்னு கேட்குறாங்க. அது வந்து மகாராஷ்டிரா. விச் நேஷன் ஹேஸ் பேன் தி எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆல்கஹால் பேஸ்டு ஹேண்ட் சானிடைசர்? பாருங்கள், ஆல்கஹால் பேஸ்டு சானிடைசர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல்கஹால் பேஸ்டு சானிடைசர். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு லிக்விடு. ஸோ வாட்டர் மாதிரி இருக்கும். ஸோ கையில் ஸ்ப்ரேஸ் பண்ணி நம்ம கை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நம்மளோட யூஷுவல் ரூட்டீன் ஒர்க்கு பார்ப்போம். யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்ஸில், ஜிம்ஸில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹை யூசேஜாக இருக்குது. ஸோ எதுக்காகனா கோவிட்-19ஓட அந்த வைரஸோட இதை வந்து தடுக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ அது வந்து எங்கே வந்து இது வந்து ஆல்கஹால் பேஸ்டு சானிடைசரை வந்து எங்கே வந்து பேன் பண்ணியிருக்காங்க, தடுத்துருக்காங்க, எந்த ரத்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில். பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் அப்படின்றது வந்து லிக்விடாக மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து லிக்விடாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இது லிக்விடாகவும் இருக்கலாம், ஜெல்லாகவும் இருக்கலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் ஜெல்லாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், ஃபார்மாக இருக்கலாம். பாருங்கள், ஃபார்மாக கூட இருக்கலாம். ஸோ எந்த ஃபார்மேட்டில் வேணால் இருக்கலாம். பட் அதுக்கான கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பேஸ்டுன்னு சொல்லுவோம். அது வந்து ஐசோ ப்ரோப்பைல். ஸோ இந்த கெமிக்கல் தான் அதில் இருக்கும். ஐசோப்ரோப்பைல், காம்பினேஷன் ஆஃப் ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் சொல்லுவோம். ஸோ ஃபுல் நேம் ஆல்கஹால், ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால். எத்தனால், பாருங்கள், எத்தனால் ஆல்கஹால், எத்தனால் ஆல்கஹால் அல்லது எத்தில் கூட சொல்லுவோம். எத்தில் ஆல்கஹால் கூட சொல்லுவோம். என் ப்ரோபெனால், ஸோ இப்படியும் சொல்லுவோம். நேம் வந்து என் ப்ரோபெனால் சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் சானிடைசர்ன்றது வந்து மோஸ்ட்லி 60% to 95% வரைக்கும் ஆல்கஹால் இருந்துச்சுன்னா ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குமா, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சானிடைசராக இருக்குமா, மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குமா. பட் இது வந்து ஒரு ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க.
விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் ஹேஸ் ரீசென்ட்லி லான்ச்ட் நிகா ஸ்கீம்? பாருங்க, நிகா அப்படின்ற ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில்னு கேட்குறாங்க. ஓகேவா, நிகா ஸ்கீம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷில் தான் நிகா ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நிகா ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வந்தது ஆஷா ப்ரோக்ராம்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஆஷான்ற ப்ரோக்ராம் கீழே தான் இந்த நிகா ஸ்கீம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு கீழே தான் நிகா இருக்கு. இதுக்கு கீழே தான் நிகா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு இது வந்து எதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஸோ ஹெல்த் ஒர்க்கர்ஸ், ஸோ நமக்கு நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுன்றதுக்காக, எதுக்காகனா மெயின்டைனிங் சோஷியல் டிஸ்டன்சிங் டியூரிங் ஹோம். ஸோ வீட்லேயும் சரி, ஸோ எங்கேயுமே சரி நமக்கு சோஷியல் டிஸ்டன்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒன்று இருந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக கொண்டு வந்திருக்காங்க ஃபார் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு. ஸோ இது வந்து கொண்டு வந்தது மெயினாக ஃபார் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க, ஃபார் சோஷியல் டிஸ்டன்ஸ்க்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓகே, சோஷியல் டிஸ்டன்சிங். ஸோ ஆஷா அப்படின்னா an accredited பாருங்க, an accredited social health activist. ஆஷாக்கான ஃபுல் ஃபார்ம் இதுதான். ஆஷாக்கான ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து இந்த ஆஷான்ற இந்த இது வந்து இதுக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இது வந்து பார்ட் ஆஃப் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷனுக்கான ஒரு பார்ட்டாக வந்து இந்த ஸ்கீம் வந்து இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ராக்கெட் இஸ் லான்ச்டு ரீசென்ட்லி பை சைனா? சைனாவால் லான்ச் பண்ணப்பட்ட ராக்கெட் வந்து எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கேன் ஆன்சர் லாங் மார்ச் 5. ஸோ இது மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எல்லாமே வந்து சேட்டலைட்ஸ், சைனீஸ் சேட்டலைட்ஸு ஆன நேம் தான் நினைக்கிறேன். இது மட்டும் ராக்கெட்டு. ஸோ இது வந்து ஹை பேலோட்ஸை கொண்டு போகுமா? இது வந்து ஹை பேலோட்ஸை இதால் கொண்டு போக முடியும். ஐ திங்க் 5000 கேஜி. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு தேவையில்லை எக்ஸாம் பேட்டர்ன்ஸ்க்கு. ஸோ இது இருக்குன்னு தான் போதும். ஸோ ராக்கெட் லான்ச் ரீசென்ட்லி பை சைனா அப்படின்னா லாங் மார்ச் 5. இதில் 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. லாங் மார்ச் 5லேயே பார்த்தீங்கன்னா இந்த 5Z BC இந்த மாதிரி 2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ இதுவே போதும். ஸோ Government of India launching the 3 Ayush-based researchers recently are Ayurvedic interventions, population-based research, Sanjivani application. These studies are comes under in which ministry ன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 3 ஸ்டடீஸுமே வந்து இந்த ஆராய்ச்சியுமே வந்து எந்த அமைச்சகத்தின் கீழே வந்து வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிளாக கொஷின் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 ஸ்டடீஸும் ஆய்வுகளுமே சரிங்களா, இந்த 3 ரிசர்ச்சுமே இந்த அமைச்சகத்தின் கீழ் வருகின்றன சரிங்களா. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. ஆக்சுவலாக இது வந்து இட்ஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஆயுஷ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் இங்கே ஃபுல் ஃபார்மாக இது இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சஞ்சீவானி அப்படின்றது வந்து ஒரு பிளான்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. நேம் வந்து சஞ்சீவானின்னு கொடுத்துருக்காங்க. சஞ்சீவானி ஆக்சுவலி இட் இஸ் அன் பிளான்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த வந்து அரவல்லி ரேஞ்சில் மவுண்டைன்ஸ், அரவல்லி ரேஞ்ச் மவுண்டைன்ஸில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த சஞ்சீவானி. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ இது வந்து
சஞ்சீவானின்ற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க ஹீட் ஸ்ட்ரோக்காக. ஹீட் ஸ்ட்ரோக், டைசூரியா, irregular menstruation, அண்ட் ஜாண்டிஸ். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி டிசீஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக இந்த சஞ்சீவானி பிளான்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அரவல்லி ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய அரவல்லி ரேஞ்ச் மவுண்டெயின்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த 3 ஸ்கீமையும் ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லான்ச் பண்ணது வந்து டாக்டர் ஹர்ஷ்வர்தன். சரிங்களா? ஸோ இதுக்கான மினிஸ்டர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கான மினிஸ்டர் வந்து டாக்டர் ஹர்ஷ்வர்தன். ஓகே, டாக்டர் ஹர்ஷ்வர்தன். ஸோ who is the recently elected prime minister of Iraq? ஈராக்கான ரீசெண்ட் எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்குறாங்க. புதிய பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து முஸ்தஃபா அல் ஹதாமி. முஸ்தஃபா அல் ஹதாமி தான் ஸோ ரீசெண்டாக எலெக்ட் பண்ண பிஎம். ஸோ இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் அப்துல் தான் இருந்திருக்காரு. ஃபார்மர் பிஎம். இவர் ஃபார்மர் பிஎம் ஆஃப் ஈராக். ஸோ இப்போ ரீசெண்டாக எலெக்டாக இருக்கிறது முஸ்தஃபா அல் ஹதாமி. ஹசன் ரஹானி ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு. ஸோ இது வந்து தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கங்க. ஈரான் பிரைம் மினிஸ்டர். அஷ்ரஃப் கனி. அஷ்ரஃப் கனி பாருங்கள். அஷ்ரஃப் கனி வந்து ஆப்கானிஸ்தான் பிஎம். அண்ட் அப்துல்லா டிங்மாத்தோவிச் அரிப்போவ், உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான்கான பிஎம். சரி. The Vande Bharat mission launched to evacuate stranded Indians from all over the world, and this mission is considered to be the biggest evacuation exercise recently. Then, which of the following airlines company conducts the mission? ஸோ இந்த COVID-19 காரணத்தினால இந்தியன்ஸ் வந்து நிறைய உலகளவில் நிறைய இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்கள கொண்டு வரதுக்காக, ஒன்று திரட்டி கொண்டு வரதுக்காக ஏர்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்தியன் சைடில். ஸோ அது வந்து என்ன நேம் ஏர்லைன்ஸ், என்ன கம்பெனி ஏர்லைன்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஏர் இந்தியா. Which of the following organization arranged recently for coronavirus global response international pledging conference on online to raise funds for research of COVID-19? Coronavirus response இன்டர்நேஷ்னல் பிளட்ஜிங் கான்ஃபரன்ஸ் ஆன்லைன் மூலிமா பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணுறது, ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ண போகிறாங்க COVID-19 பேண்டமிக் மேலே, டிசீஸ் பேண்டமிக் மேலே. ஸோ இது வந்து எந்த ஆர்கனைசேஷன் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பண்ணது வந்து யூரோப்பியன் யூனியன், யூரோப்பியன் யூனியன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன், யுனைடெட் நேஷன்ஸ், யுனெஸ்கோ, IOS, ILO, நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் UPSC அண்ட் TNPSC எக்ஸாம். ஸோ இதுக்கான டீட்டெயில் அனாலிசிஸ் நீங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இதுலேருந்து 1 கொஷின் ஆர் 2 கொஷின்ஸ் கன்ஃபார்மாக எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா இது. சரிங்களா? ஸோ இது வந்து இதுக்கான ரோல் கேட்கலாம். ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஹெடட் பர்சன், ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கேட்கலாம். ரீசெண்டாக இவங்க கொடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டு, ஸ்கீம்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, ஸோ இதை பற்றி ரிலவெண்ட் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ யூரோப்பியன் யூனியன், ஸோ இது வந்து ஒரு பாலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் யூனியன் கன்சிஸ்டிங் 27 மெம்பர் ஸ்டேட்ஸ். பாருங்க, ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு பாலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் ஆர்கனைசேஷன் கன்சிஸ்டிங் 27 மெம்பர் கண்ட்ரீஸ். நான் இங்கே ஷார்ட்டாக எழுதுகிறேன். 27 மெம்பர் கண்ட்ரீஸ் ஆல் ஓவர் தி குளோப். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது லொக்கேட்டட் இன் யூரோப்பில். இது வந்து பேஸாக இருக்குது, யூரோப் பேஸ்டு யூனியன், யூரோப்பியன் யூனியன் யூரோப் பேஸ்டு. ஓகே, ஸோ இது வந்து இதுக்கான மெம்பர் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் மட்டும் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், போலந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், பெல்ஜியம். ஓகே, ஸோ கொஞ்சம் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எழுதலை. டோட்டலாக 27 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க, நான் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். அண்ட் ஸோ இதை ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு இன் 1993 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெல்ஜியம், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெல்ஜியமில் இருக்குது. ஓகே ஓகே ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், யுனைடெட் நேஷன்ஸ். யுனைடெட் நேஷன் இஸ் தி பிக்கஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆல் ஓவர் தி குளோப். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன் சொல்லலாம். இட்ஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கனைசேஷன் கன்சிஸ்டிங் மெனி கண்ட்ரீஸ் ஹியர். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி நான் கிறிஸ்பாக மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், இன்டர் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. இவங்களோட எய்ம் என்னென்னா, மெயின் ஃபோக்கஸ் வந்து மெயின்டைன் இன்டர்நேஷ்னல் பீஸ். பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து இன்டர்நேஷ்னல், உலக அளவில் அமைதியை நிலைநாட்டுறது, இன்டர்நேஷ்னல் பீஸ், செக்யூரிட்டி, பாதுகாப்பு. ஓகே, செக்யூரிட்டி, டெவலப் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ஸ், ஓகே, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸை டெவலப் பண்ணுறது அமாங் நேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன்ஸ், உலக அளவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் மத்தியில் ஒற்றுமையை நிலைநாட்டுறது, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான ஹெடட் பர்சன் பார்த்தீங்கன்னா, ஹெட் பர்சன், ஸோ கரண்ட் பிரசிடெண்ட். இதுக்கான பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்ட் திஜானி, கரண்ட் பிரசிடெண்ட் திஜானி முகமது பந்தே. திஜானி முகமது பந்தே. ஸோ இவர் வந்து நைஜீரியா கண்ட்ரியை சேர்ந்தவர், நைஜீரியா கண்ட்ரியை சேர்ந்தவர். அண்டு யூஎன் வந்து ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா 1945 யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 1945. இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க், யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸில் நியூயார்க்கில் இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. நியூயார்க்கில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வருது. ஸோ எல்லாமே இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்ட் பேங்க், நிறைய வந்து இதுக்கான பார்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்க. ஓகே, ஸோ போர்டு அகைன் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் ஃபார் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்காக. ஓகே, ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ. யுனெஸ்கோ ஆக்சுவலி
யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்களோட கோல் வந்து மெயின்டைன் பில்டிங் பீஸ். ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூஎன் மாதிரி தான், பில்டிங் பீஸ், எராடிகேஷன் ஆஃப் போவர்ட்டி, eradication of poverty, sustainable development, intellectual dialogue. ஸோ இது எல்லாமே பண்ணுறதே வந்து த்ரூ எஜுகேஷன் வழியாக. ஸோ கல்வி மூலமாக த்ரூ எஜுகேஷன் மூலிமா இது எல்லாமே பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ போவர்ட்டியை வந்து எராடிகேட் பண்ணுறது, போவர்ட்டி ஸோ ஏழ்மையை வந்து அழிக்கிறது, பீஸ் உலக அளவில் பார்த்தீங்கன்னா பீஸை நிலைநாட்டுறது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதாவது வந்து ஒரு ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து த்ரூ எஜுகேஷன் வழியாக பண்ணுறாங்க. சயின்ஸ் த்ரூ எஜுகேஷன், சயின்ஸ் மூலிமா, அறிவியல் மூலிமா, அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் மூலிமா, கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன். இதுக்காக ஓகே, இதுக்கான ஹெடட் பர்சன் பார்த்தீங்கன்னா, ஸோ யுனெஸ்கோக்கான ஹெடட் பர்சன், யுனெஸ்கோ ஹெட் வந்து ஆட்ரே அசௌலே, ஆட்ரே அசௌலே, ஆட்ரே அசௌலே. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1945ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஐஓஎஸ், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ எங்களோட மெயின் நோக்கம் வந்து பப்ளிஷிங் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், நிறைய விதத்தில் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக, கண்ட்ரிஸுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஐஓஎஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து 1947ல் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்விட்சர்லாந்து. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்விட்சர்லாண்டில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎல்ஓ, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இதுவும் ஸ்விட்சர்லாந்து தான். ஸோ பேலன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் ஆர் த ஃபாலோவிங் இந்தியன் அமெரிக்கன் appointed by US President Donald Trump as his envoy to OECD? OECD means Organization for Economic Cooperation and Development. இது வந்து Organization for Economic Cooperation and Development. OECD, சரிங்களா? ஸோ அதுக்காக ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் இது. ஸோ எந்த இந்தியன் அமெரிக்கன் வந்து பிரசிடெண்ட்டாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்கன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க என்வாயா, பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், சரிங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு இந்தியன் அமெரிக்கன். அது உங்களோட நேம் வந்து மனிஷா சிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துடும் மனிஷா சிங். இந்த ஓஇசிடின்றது ஆக்சுவலாக 37 மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து இதில் இருக்காங்க.
ஸோ நேம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்பரேஷன் பொருளாதார ஒற்றுமைக்காகவும் அண்ட் அதுக்கான வளர்ச்சிக்காகவும் தான் இந்த ஃபார்ம்ல இருக்காங்க. OECD. ஸோ இதுக்கான என்வாய் சரிங்களா? என்வாய் வந்து பிரதிநிதி வந்து மனிஷா சிங் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஆக்சுவலாக 37 மெம்பர் கண்ட்ரி கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன். இது நிறுவப்பட்டது 1961ல் பாரிஸ், ஃப்ரான்ஸில் சரிங்களா? ஸோ பாரிஸ், ஃப்ரான்ஸில் இந்த ஆர்கனைசேஷன் நிறுவப்பட்டிருக்கு சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Which of the following international organization released a report called Loss at Home recently? ஒரு லாஸ் அட் ஹோம் அப்படின்ற ரிப்போர்ட் வந்து எந்த ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து யுனெஸ்கோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யுனெஸ்கோ பற்றி நான் முன்னாடி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இதே கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ செக் பண்ணிக்கேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஹெல்த்தை உலக அளவில் மக்களோட ஹெல்த்தை வந்து இவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு இருக்காங்க சரிங்களா? ஸோ அவங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது இவங்களோட ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபார்ம் பண்ணது 1948ல். இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்விட்சர்லாந்தில். WHO பொறுத்தவரை முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. கன்ஃபார்மாக எக்ஸாம்ஸ்க்கு எதிர்பார்க்கலாம். என்னென்னா இந்தியன் பெடஸ்ட்ரியன் அண்ட் கிளினிக்கல் சயின்டிஸ்ட் வந்து சீஃப் சயின்டிஸ்டாக இருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் WHOவில். ஸோ அவங்க நேம் வந்து சௌமியா சுவாமிநாதன். இவங்க வந்து டியூபர் க்ளோசிஸ்க்கான ரிசர்ச் பண்ணி ஃபேமஸான ஒரு பர்சன். டியூபர் க்ளோசிஸில் ரிசர்ச்சில் வந்து இங்கே ஃபேமஸ் ஆன ஒரு பர்சனாலிட்டி. இவங்க வந்து சீஃப் சயின்டிஸ்டாக இருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் சீஃப் சயின்டிஸ்ட். ஓகே. ஓகே. ஸோ யுனெஸ்கோ பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். யூஎன் பற்றியும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் ILO பற்றி நான் முன்னாடி சொல்லலை. பட் அதுக்கு வந்து இங்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ILO டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். ILOவோட ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை ரைடர். ஸோ இவர் தான் ஹெடாக இருக்கார். இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இது சரிங்களா? இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ILOன்னு சொல்லுவோம். அது வந்து கை ரைடர் தான் ஹெடாக இருக்கார். ஹெட்னு சொல்லலாம் அல்லது டைரக்டர் ஜென்ரல்னு சொல்லலாம். 100%. ஓகே. ஸோ இவங்களோட மெயின் கோல் வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் த்ரூ செட்டிங் இன்டர்நேஷ்னல் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ILOவோட கோல் என்னென்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், சோஷியல் சமுதாய மற்றும் பொருளாதார நீதிக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ILO. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் த்ரூ செட்டிங் இன்டர்நேஷ்னல் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உலக அளவில் சரிங்களா? சர்வதேச அளவில் வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னா சர்வதேச அளவில் தொழிலாளர் தரத்தை வந்து நிர்ணயிச்சு ஸோ அதன் மூலிமா சமுதாயம் மற்றும் பொருளாதாரத்துக்கான நீதியை வழங்குறாங்க ILO சரிங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து WIPO வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இங்கே எழுதுறேன் நான். இது வந்து வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ இது அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1967ல். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்விட்சர்லாந்தில்.
ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்விட்சர்லாந்து. WIPOக்கான சிஇஓ வந்து இங்கே வந்து ஹெட் பர்சன் சிஇஓ தான் இருப்பாங்க. ஸோ சிஇஓக்கான ஃப்ரான்சிஸ் கர்ரி அப்படின்றவங்க தான் சிஇஓவாக இருக்காங்க ஃபார் WIPOக்கு. ஸோ ILOவில் நான் ஒரு விஷயம் விட்டுட்டேன். ஸோ ஒன்று வந்து ILO பார்த்தீங்கன்னா 1919 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ILO வந்து 1919 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்விட்சர்லாந்தில். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்விட்சர்லாந்தில் இருக்குது. நீங்கள் எப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கம்பைன் பண்ணிங்கன்னா ஸ்விட்சர்லாந்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தனியாக கம்பைன் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அப்படி கூட நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெய்லி நீங்கள் எல்லா கிளாஸ்லையும் சொல்கிற மாதிரி இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டச்சில் இருந்தால் இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீகால் ஆகிடும். ஸோ தனியாக மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த ட்ரிக்கும் தேவையில்லை. ஷார்ட்கட் ட்ரிக் தெர் இஸ் நோ ஷார்ட்கட் ட்ரிக். கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். According to the report released by Center for Monitoring of Indian Economy, which claims unemployment dash million are without works. Okay. ஸோ வேலையின்மை ஏறும் இந்திய பொருளாதாரத்தை கண்காணிக்க மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி டேஷ் மில்லியன் பணிகள் இல்லாமல் உள்ளன. ஸோ இத்தனை மில்லியன் ஜாப்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது, பணிகள் இல்லாமல் இருக்குது, ஒர்க் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது என்ன நம்பர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து 121.5 மில்லியன் ஒர்க் வந்து இல்லாமல் இருக்குது. சரிங்களா? அக்கார்டிங் டு தி ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை சென்டர் ஃபார் மானிட்டரிங் ஆஃப் இந்தியன் எக்கானமி மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு சென்டரில் இருந்து ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் அது. சரிங்களா? ஓகே. ஸோ ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் கவர்ன் வித் 75th anniversary of victory over Nazi commemorative award to Kim Jong-un recently. So he belongs to which of the following country? ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2-3 days பிஃபோர் கூட நியூஸில் கிம் ஜாங் உன் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீக்லேயும் பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேசப்படுற ஒரு லீடர் கிம் ஜாங் உன். சரிங்களா? ஸோ இவங்க வந்து நேம் பார்த்தோன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆன்சரை. எந்த கண்ட்ரியை சேர்ந்தவன்னு கேட்குறாங்க. இது வந்து நார்த் கொரியா. ஸோ இது வந்து நார்த் கொரியாவோட லீடர்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து சுப்ரீம் லீடர் ஆஃப் நார்த் கொரியான்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்ஸ் லைக் CNN, BBC இந்த மாதிரி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா கிம் ஜாங் உன் வந்து இறந்துட்டு தான் வதந்தி வந்து கிளம்பி இருந்துச்சு. டியூ டு வந்து கிம் ஜாங் உனோட ஹெல்த் நிலை வந்து சரியில்லாதனால ஸ்பெக்குலேஷன் சந்தேகங்கள் தான் அது. பட் அவர் வந்து லைவாக அகெயின் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மற்ற எல்லாத்துலேயுமே அகெயின் அவர் வந்து வந்த உடனே ஸோ இந்த மீடியாவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பொய்ன்றது அகெயின் தெரிய வந்தது. சரிங்களா? ஸோ கிம் ஜாங் உன் லைவாக தான் இருக்கார், நல்லா தான் இருக்கார். ஸோ ஒரு டெத்துலாம் கிடையாது. நிறைய மீடியாஸில் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் அவங்க ரெக்டிஃபையும் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ நார்த் கொரியாவோட சுப்ரீம் லீடர் தான் இந்த கிம் ஜாங் உன். சரிங்களா? ஸோ வந்து நார்த் கொரியா பிலாங் பண்ணுறாரு கிம் ஜாங் உன். ஓகே, சரி. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எப்பவும் போல் நிறைய இன்புட்ஸ் நான் கொண்டு வந்திருந்தேன். அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டு நினைக்கிறீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதே மாதிரி கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.